சார்பாக இந்த 25வது இந்த விழாவுக்கு அழைப்பேற்று வருகை தந்திருக்கும் வாஸ்து செல்லப்பன் ஐயா அவர்களையும், திருப்பூரைச் சேர்ந்த திருப்பூர் சகோதரிகள் கவிதா சக்திவேல் அம்மா அவர்களையும், ஈஸ்வரி ராஜ் அம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அதே போல ஐயா வாங்க. திருச்செங்கோடு ஆராய்ச்சியாளர் சங்கம் நமது தலைவர் நாகலிங்கம் ஐயா அவர்களை விழா மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம். திருச்செங்கோடு ஸ்டார் ஜோட அறக்கட்டளையின் சார்பாக நடைபெற்று வரும் 25வது வெள்ளி விழா கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சங்கத்தை திறம்பட நடத்தி வந்து கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உயர் திரு ராஜா சங்கர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கருத்தரங்கிற்கு சீஃப் கெஸ்டாக, அதாவது முதன்மை விருந்தினராக வருகை தந்து நமக்கு நல்லதொரு கருத்தை வழங்க காத்து கொண்டிருக்கும் ஐயா பாண்டி நாட்டு தங்கம் ஜோடத்தாயின் தலைமகன், உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே அறிமுகமானவர். பல பேர் யூடியூப்லேயே பார்த்துருப்பீங்க. நீ நேரில் பார்க்கக்கூடிய ஆர்வத்தில் நிறைய பேர் வந்திருப்பீங்க. மிக்க மகிழ்ச்சி. மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உயர்தோறும் தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களை வாழ்த்தி வணங்குவதில் பெருமை கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கு ஒரு ராசி உண்டு. அவருடைய ரகசியத்தை ஒன்று இந்த இடத்துல சொல்ல போகிறேன். சொல்லாங்களா அவங்க ரகசியத்தை? சரி, ஐயா அனுமதியோடு சொல்கிறேன் அந்த ரகசியத்தை. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐயா அவர்கள் ஒவ்வொரு கருத்தர்களையும் பேசும்போதெல்லாம் அவருடைய குருநாதர் நினச்சி சொல்லுவார். ஜெமினி ஸ்கூலில் அப்போ செல்வம், சத்தியமங்கலம் பட்டாபி, இது மாதிரி ஒரு 11 குருமார்களை பெயர் சொல்லி வணங்கி ஆசி பெற்று நமக்கு கருத்துரை வழங்குவார்கள். ஆனால் நாம் அந்த 11 குருமார்களையும் சந்தித்து ஆசி பெற நிச்சயமாக முடியாது. ஆனால் ஐயா அவர்களை வணங்கி ஆசி பெற்றாலே ஐயாவோடு சேர்ந்து 12 குருமார்களை ஆசி பெற்றதுக்கு சமம். பன்னெண்டு நாள் 3 குரு. சரி, அப்போ ஐயா அவர்களுக்கு ஆசையும் வாங்கணும் அப்படின்னா நமக்கு திறமையும் வெளிப்படுத்த வேண்டும், திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். அது மிக முக்கியம். அந்த வகையில் ஐயா அவர்களிடம் சென்ற மாதம் நட்சத்திரத்தின் குறியீடு பயன்படுத்தி கோட்டீஸ்வரன் ஆவது எப்படி என்ற தலைப்பின் கீழ் பேசினேன். ஐயா அவர்கள் மனப்பூர்வமான ஆசீர்வாதம் வழங்கி 500 ரூபா சன்மானம் கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டேன். அடுத்த 3வது நாளில் இருந்து தினசரி தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகெங்கும் பல பேர் ஆலோசனை கேட்டு இன்னைக்கு தினசரி ஒரு 7-8 பேராவது பணம் அனுப்பிச்சிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவருடைய கைராசி, முகராசி நூற்றுக்கணக்கான பேர்கள் அனுபவிச்சாலும் கூட அடியடின் அதில் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிக்கிறதால் பெருமைப்படுகிறேன். அடுத்தபடி அந்த குறியீடை பற்றி நிறைய பேர் கமெண்ட்ஸில் பாராட்டி தான் சொல்லியிருக்கிறாங்களே தவிர ஒருத்தர் கூட நெகட்டிவாக திட்டியோ சரியில்லைன்னோ யாரும் சொல்லலை. ஒரே மாதத்தில் 50,000 பேர் பார்த்துருக்குறாங்க அடியனுடைய வீடியோவை. நிறைய பேர் பாராட்டி தான் சொல்லியிருக்கிறாங்க. கமெண்ட்ஸில் எத்தனையோ நெகட்டிவ்லாம் வரும், ஆனால் எனக்கு வரல. அதை பெருமிதமும் சொல்லிக்கிறேன். அந்த குறியீடு சம்மந்தப்பட்ட வகையில் 11ஆம் பாவத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் 11ஆதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6-8 பாண்டில் மறைஞ்சிருந்தாலோ, திதிசூனி அடைஞ்சிருந்தாலோ, அல்லது நீச்ச கிரகத்தோடு சேர்ந்தாலோ, 3ஆம் இடத்துல இருந்தாலோ அந்த குறியீடு செயல்படாது அப்படிங்கிறது மிக உண்மை. இதெல்லாம் தாண்டி தான் ஒரு நட்சத்திரத்தின் குறியீடை நம்ம செலக்ஷன் பண்ணோம். அப்போ அந்த கமெண்ட்ஸில் கூட ஒருத்தர் கேட்டிருந்தார், எல்லாத்துக்கும் 11ஆம் இடத்தையே சொல்லிட்டு வந்தீங்களே,
எம்ஜிஆர் அவர்களுக்கு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஏன் சொல்லலை, 11ஆம் இடத்தை பயன்படுத்தலை, 5 9 தானே சொன்னீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை சொல்லிடுறேன். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கும்பலக்கணம், துளாராசி. அவர் கும்பலக்கணத்துக்கு 5ஆம் இடம் மிதுனம், துளாராசிக்கு 9ஆம் இடம் மிதுனம். அந்த மிதுனம் என்பது இரட்டை, பசுமை என்பதால் இரட்டை இலை பயன்படுத்தினார் என்று சொல்லியிருந்தேன். அவர் 11ஆம் இடத்தை பயன்படுத்தாத அப்படின்னு சொல்லலை. 11ஆம் இடத்தை அவர் பயன்படுத்தினார். அந்த விடையை இப்போ நான் சொல்கிறேன். 11ஆம் பாவம் என்பது எதை குறிக்கும்? வெரி குட். மூத்த சகோதரனை எப்படி கூப்பிடுவோம்? அவர் கட்சியின் பேருடைய முதல் எழுத்து என்ன? அண்ணா திமுக. 11ஆம் இடத்தை பயன்படுத்திட்டாரா? அதே போல 5ஆம் இடம் அப்படிங்கிறதுல திருவாதிரை நட்சத்திரம் இருக்கும். அந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது குறியீடுகள் மனித தலைகள் அப்படின்னு பேர். அதில் நடராஜர் இருக்கிறாரு. மனித தலைகள்லாம் குறியீடு. பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா மொட்டை தலை இருக்கும், அதுதான் குறியீடு. ஆனால் அவர் பயன்படுத்தின கொடியில் அண்ணாதுரையுடைய பாஸ்போர்ட் சைஸ் இருக்கும். மனித தலை அங்கே பதிச்சிட்டாரா? ஆக அவர் தெரிஞ்சு செஞ்சாரோ தெரியாமல் செஞ்சாரோ இயற்கை அவருக்கு கொடுக்கப்பட்ட வரம். இந்த இடத்துல நான் ஐயா நண்பர் பார்த்த சாரதி அவர்களை ஒரு நினைவு கூறலான்னு இருக்கிறேன். ஐயா அவர்கள் கடந்த சில வருடங்களாக மாத காலண்டர் கொடுத்துட்டு வந்தார் இலவசமாக. அந்த காலண்டர் 150 ரூபா பெறும், ஃப்ரீயாக தான் கொடுக்குறாரு கேட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும். அது குரியர் செலவு பண்ணி ஃபோன் பண்ணால் வீட்டுக்கு அனுப்பிச்சுடுறாரு. அவ்வளோ பெரிய பெரிய சேவை செய்துக்கிட்டு வர்றாரு. இந்த வருஷ காலண்டரில் ஒரு சமயபுரத்து மாரியம்மன் படத்தையும் கணக்குப்பட்டியார் படத்தையும் ஆட் பண்ணிருக்கார். இந்த வருஷம் மட்டும்தாங்களே. வெரி குட். இவர் எதுக்காக அந்த 2 சாமி படத்தை மட்டும் பயன்படுத்தணும்? எத்தனையோ சாமி டஜன் கணக்கில் இருக்குது இல்லையா? அதை பயன்படுத்தி இருக்கலாமே. ஏன் பயன்படுத்தினார் அப்படின்னா, சமயபுரத்தால் அப்படிங்கிறதுக்கும் கணக்குப்பட்டியாருங்கிறதுக்கும் மிதுன ராசி தான் குறியீடு. அவர் மிதுன லக்கணத்தில் தான் பிறந்திருக்கார். அவர் லக்கணத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ கணக்குப்பட்டி சாமியார் சித்தர் பச்சை ஆடை உடுத்திருப்பார். அந்த பச்சை ஆடை உடுத்திருக்கீங்களா பயன்படுத்த முடியுமா? திருவண்ணாமலையில் சுரத்குமார் கூட தான் இருக்கார் விசிறி சாமியார், பயன்படுத்தலை. காரணம், இவருடைய பேர் கணக்குப்பட்டி சாமியார். கணக்குனாவே புதன். அதனால் அந்த கணக்குப்பட்டி சாமியார் பழனிசாமி சாமியார் தான் உருவப்படமாக வச்சிருக்கார். 2வது, சமயபுரத்து மாரியம்மன் ஏன் வச்சார் அப்படின்னு பார்த்தோமாக்க, அந்த மிதுனத்தில் இருக்கிறது திருவாதிரை நட்சத்திரம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திருவாதிரை நட்சத்திரம்னா மனித தலைகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த மாரியம்மனுடைய வரலாறு பார்த்தீங்களாக்க தலை மட்டும்தான் இல்லைங்களா? சமுக்கினி முனிவர் தன் மகனை தன் தாயாரான அவனுடைய தாயாரான ரேணுகாதேவியை சிரத்தை அறுத்துட்டு வர சொல்லி அப்புறமேட்டு தலை மாறி அமைஞ்சதுனால மாரியம்மன் பேர் வந்துச்சுன்னு அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். அப்போ தலை அது மட்டும் இல்லை, அந்த சமயபுரத்தாளுடைய படத்துக்கு கீழே பார்த்தீங்களாக்க அந்த அம்மா கீழே 3 தலைகள் இருக்கும். அந்த தலை மேலே தான் காலை வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த திருவாதிரைக்கு உண்டான குறியீட்டை அவர் ஆக்டிவேட் பண்ணிருக்கிறார். அது அவர் தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாமல் செஞ்சாரா தெரியாது. அப்படிதாங்க ஐயா, இயல்பாக அமைஞ்சது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்களாக்க, அந்த காலண்டர் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும், மேக்சிமம் இருக்கும். அதில் ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் உள்ளவர்கள், துளாராசி சித்திரை நட்சத்திரம் உள்ளவர்கள், கும்பராசி சித்திரை நட்சத்திரம் அதாவது அவிட்ட நட்சத்திரம் உள்ளவர்கள், இவங்க மட்டும் இங்கே இருக்குன்னா கை தூக்குங்க. அவங்க வீட்டில் போய் அந்த படத்தை தனியாக எடுத்து பிரேம் பண்ணி தினசரி பார்த்துட்டு மட்டும் வாங்க. கற்பூரம் பத்து வச்சு சாம்பிராணி ஒன்றும் வேண்டாம். அந்த அம்மா படத்தை பாருங்க, கணக்குப்பட்டி சாமியார் பாருங்க. அடுத்து 1 மாசத்துல உங்களுக்கு பணமழை பொழியும். அனுபவம் உண்மை. அப்படியேப்பட்ட அற்புதமான காலண்டர் அவர் கொடுத்திருக்காரு. எத்தனை பேர் பயன்படுத்துறீங்களே தெரியாது. ரிஷபம் துலா, ரிஷபத்துக்கு தனாதிபதி சம்பத்து தாரை நட்சத்திரம் திருவாதிரை, துலாத்துக்கு பாக்கியாதிபதி அதுவும் தனதாரை நட்சத்திரம் தான்.
அதே மாதிரி கும்பத்துக்கு 5ஆம் அதிபதி, அதுவும் தனுதார நட்சத்திரம் தான். அந்த வீட்டில் தான் இன்னைக்கு குரு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த 3 ராசிக்காரர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா ராசிக்காரர்களும் பலன் கொடுக்கும். இந்த 3 ராசிக்காரர்கள் உடனடியாக பலன் கொடுக்குது. பண வரவு, தன வரவு, திடீர் யோகம். திருவாதிரைங்கிறது திடீர் தன யோகம் தானே கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அவர் கொடுத்துருக்காரு. அந்த பணத்தை பயன்படுத்தி பாருங்க, பலன் தெரியும் உங்களுக்கு. ஐயா, முன்னுரை முடிச்சுட்டேன். மேற்கொண்டே சொல்லலாமா? ஐயா வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. சரி, இதோடு ஒரு கான்செப்ட் மத்தியானத்துக்கு மேலே தான் கொடுக்கலான்னு இருந்தேன். ஐயாருடைய அனுமதியோடு இப்பயே நான் சொல்லிடுறேன். கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்டமா கட்டடமா, இதுதான் கான்செப்ட். வாஸ்து சாஸ்திரமா ஜாதகமா, ரெண்டுமே ஒன்று தான். கட்டத்தில் இருக்கிறது தான் கட்டடத்தில் இருக்கும். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் 9 திசைகள் இருக்குது இல்லைங்களா? வாஸ்துவில் 8 திசை இருக்குது. ஜாதகத்தில் 4 கேந்திரத்தை முக்கியமாக பார்ப்போம். வாஸ்துவில் 4 மூலைகளை பார்ப்போம். இந்த 4 மூலைகள் பலமாக அமைஞ்சதுன்னா தான் அது வாஸ்துக்கு முக்கியம்னா அடிப்படை. இப்போ உதாரணமாக ஒரு வடகிழக்கு மூலைன்னு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு அங்கே ஆரம்பிக்கலாம். அதுதான் சென்சிட்டிவான இடம். வடகிழக்கு மூலைங்கிறது சென்சிட்டிவான இடம். ஏன்னா அந்த இடத்துல தான் குரு புதன்லாம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இடம். குரு என்பது தான் பிரெயின். அந்த இடம் பாதிக்கப்பட்டதுனாவே இப்போ பாதிப்புனா என்ன அப்படின்னா, குரு கேதுவோட நட்சத்திரத்தில் இருந்தாலும் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருந்தாலும் அவர்கள் ஈசானியும் கொஞ்சம் பாதிக்கப்படும் சொல்லுவாங்க. அப்போது எந்த ஒரு வீட்டுக்காரரும் உங்கள் வீட்டுக்கு சனி மூலையில் மரமோ திட்டோ மேடோ கம்பமோ கல்லோ இருந்தால் அங்கே அவருக்கு ஆண் வாரிசு இருக்காது, அல்லது ஆண் வாரிசு லேட்டாகி கிடைக்கும். அந்த ஆண் வாரிசு பிரிஞ்சு வாழ்வார். புத்திர சோகம், புத்திர சேதம், புத்திர பிரிவு கட்டாயம் ஏற்படும். அப்போ ஒருத்தருடைய ஜாதத்தை பார்த்தோன்னா எங்களுக்கு ஆண் வாரிசு வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 2 பெண் வாரிசு இருக்குது, இன்னொரு ஆண் வாரிசு எனக்கு வேணும்னு கேட்டால், உங்கள் வீட்டுக்கு சனி மூலையில் உதாரணத்துக்கு வடக்கு திசை வீடுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தால் ரைட் சைடில் மரமோ திட்டோ மின்கம்பமோ கல்லோ இதாக இருக்குதா அப்படின்னு கேளுங்க. ஆமாம் அப்படிம்பாங்க. ஆண் வாரிசுக்கு ஆசைப்படாதீங்க, ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிருங்க. ஆமான்னு சொல்லி அவனு வேறு வழியே இல்லை. இதெல்லாம் 100% உண்மை. நீ யார் ஜாதகம் எடுத்து பாருங்க. ஆண் வாரிசு இல்லாதவர்களுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு சனி மூலையில் கட்டாயம் மின்கம்பம் இருக்கும், மரம் இருக்கும், திட்டு இருக்கும், மேடு இருக்கும். இது யாருக்கு வேணால் சொல்லி பாருங்க, 100% கரெக்டாக இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து எனக்கு ஆண் வாரிசு வேணும், இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேறு வீட்டுக்கு போகிறேன், புதுசாக வீடு கட்டி வாஸ்து பிரகாரம் அமைச்சிக்கிறேன்னு அமைச்சார். கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக 100% வாஸ்து எல்லாம் கரெக்டாக கட்டிட்டார். கரெக்டு. அவர் கட்டி முடித்த உடனே எதுக்கால இருக்கிறவன் வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது அவனுக்கு அக்னி மூலையில் தான் கம்பண்டன்ட் ஆகணும். அப்போ அக்னி மூலையில் அவன் கட்டும்போது இவருக்கு சனி மூலையில் கம்பம், ஆண் வாரிசு இல்லை. எப்படி பிரபஞ்சம் வேலை செய்து பார்த்தீங்களா? சரி, அது 1வது மூலை. 2வது, எங்கள் வீட்டுக்காரிக்கு உடம்பு சரியில்லைங்க, அடிக்கடி டாக்டர் செலவு நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறாரு. உடனே சொல்லுங்க, உங்களுடைய சமையல் அறைக்கு கிழக்கு பக்கத்தில் தென்கிழக்கு மூலையில் குழியோ பள்ளமோ டிச்சியோ தண்ணியோ தேங்கி இருக்குதா, செப்டிக் டேங்க் இருக்குதான்னு கேளுங்க. ஆமாம் அப்படிம்பாங்க. அப்படி இருந்தாலும் என்ன அப்படின்னா, அந்த வீட்டு பெண்களுக்கு அம்மாவாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கர்ப்பப்பை ஆப்ரேஷன் ஏற்படும், மூட்டு மாற்று சிகிச்சை கட்டாயம் நடக்கும். இது யாருக்கு வேணால் சொல்லி பாருங்கள், ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டுக்கு தென்கிழக்கு மூலையில் டிச்சியோ செப்டிக் டேங்கோ பள்ளமோ குழியோ இருந்தால் அந்த வீட்டு மனைவிக்கோ அம்மாவுக்கோ மூட்டு வலி ஆப்ரேஷன் நடக்கும், கர்ப்பப்பை அகற்றுதல் நடக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஆமான்னு சொல்லி ஆகணும். அடுத்த மூளை பார்த்தா தென்மேற்கு மூளை. தென்மேற்கு மூளை ராகுனுடைய மூளை, இது சுக்கிரனுடைய மூளை. அடுத்து தென்மேற்கு மூளைக்கு போனீங்கன்னாக்கா அங்கே கிணறு பள்ளம் இது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அந்த வீட்டில் ஏதாவது துர்மரணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சார், நான் 10 வருஷமாக அந்த கிணறு இருக்குதுங்க சார், இது வரைக்கும் நடக்கலைங்க சார், இப்போ தான் எங்கள் தாத்தா தூக்கு போட்டு செத்து போயிட்டாரு அப்படிம்பான். 10 வருஷமாக இருந்தது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த ராகு திசை வரல.
எப்பயுமே அதனுடைய திசா புத்தி வரும்போது தான் அந்த வேலை செய்யும். இப்போ சனி மூலையில் கூட நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோ, எத்தனை வீடு மாற்றிருந்தாலும் கூட எப்போ அது வேலை செய்யும், புத்திர சோகத்தையோ புத்திர பிரிவியோ எப்போ கொடுக்கும்னா அவங்களுக்கு குரு திசையோ குரு புத்தியோ வரும்போது தான், அல்லது சனி திசை வரும்போது, ஏடச்சனி வரும்போது, அஷ்டம் சனி வரும்போது புத்திர சோகத்தை அனுபவிக்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் இந்த சனி திசை சனி மூலையில் உட்காந்து கூட்டணி அமைச்சிக்குது, புத்திரத்தை பாதிச்சிருது. அதேமாரி தான் 10 வருஷமாக கிணறு இருந்தாலும் பாதிப்பு இல்லை. எப்போ அவனுக்கு ராகு திசைன்னு வருதோ அந்த ராகு போய் தென்மேற்கு மூலையில் போய் ஆக்டிவேட் ஆகுச்சுன்னா ரெண்டும் கூட்டணி வச்சுக்கிட்டு அந்த குடும்பத்தில் துர்மரணம், தூக்கு மரணம், பாய்சன் கேஸு கட்டாயம் நடக்கும். அடுத்த மூலை வடமேற்கு மூலை. வடமேற்கு மூலையில் எடுத்துக்கிட்டிங்கனாக்க அந்த வடமேற்கு மூலையில் பாதிப்பு இருக்கக்கூடாது. பாதிப்புனாக்க நம்மளுக்கு அது இழுத்துட்டு இருக்கக்கூடாது. அப்போ வடமேற்கு மூலை இழுத்து அப்போ சனி மூலை உள்ளடங்கி போயிடும். அந்த வீட்டில் இருக்கிற பெண் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்குவா, தாழ்த்தப்பட்ட ஜாதியோட கல்யாணம் பண்ணிக்குவா, இது நடக்குது. அப்போ ஒருத்தர் அது மாதிரி தான் வரும்போது உங்களுடைய வடமேற்கு மூலை இழுத்துட்டு இருக்குதா? ஆமாம் சார், சூனியாக விழுந்துச்சு, அந்த இடத்தையா வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு கொண்டு இழுத்து கட்டினாங்க சார் அப்படின்னாங்க. அப்போ உங்கள் பொண்ணு யாரையும் கூட்டிகிட்டு போயிருச்சா? ஏன்னா அப்போ சுக்கரமுத்தி நடக்குது அந்த பொண்ணுக்கு. சுக்கர் ராகுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்குது, சுவாதி 3ல் உட்காந்துருக்குது. சுவாதி 3ல் சுக்கர் இருந்தாவே கல்யாணம் ஆனவனை கூட்டிகிட்டு போயிடும், அவனுக்கு குழந்தைங்க இருக்கும், அவனோட குடும்பம் நடத்திட்டு இருக்கும். சொல்லுங்க ஆமாம் அப்படிம்பாங்க. சுவாதி 3ன்னா ஆட்டோமேட்டிக்காக நாமஸ்தால் கும்பத்துக்கு வந்துடுதா? அது வந்து நம்மளுக்கு காமத்தெரிக்க வேணுமா? ஆட்டோமேட்டிக்காக அந்த சம்பவம் நடந்துச்சுங்க சார், கையெடுத்து கும்பிட்டார். அது மாதிரி இந்த 4 மூலையும் பார்த்தாச்சு. அது வீட்டுக்குள்ளார போகலாங்களா? அப்போ உங்களுக்கு வடக்கு தலவாசல்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு சுருக்கமாக சொல்கிறேன். பாட்டிட்டு தரான்னு சொல்லுங்கள், உங்களுக்கு வடக்கு தலைவாசல் தானே? ஆமாம், சரி வடக்கு தலைவாசலாக இருக்குது. வீட்டுக்குள்ளார நுழைஞ்ச உடனே ஹாலா? ஆமாங்க. லெஃப்டில் கிச்சனா? ஆமாங்க. ஆப்போசிட்டில் பெட்ரூமா? ஆமாம். அட்டாச்சு பாத்ரூமா? ஆமாம். சின்ன ஒரு பூஜை ரூமா? ஆமாங்க. ஸ்மால் பெட்ரூமா வடமேற்க? ஆமாங்க. ஆமான்னு சொல்லி அவனுக்கு வேறு வழி இல்லைங்க. இது வாஸ்துக்காரர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இப்படி தான் அவன் கட்டுவான் அப்படின்னு தெரியும். இதை நீங்கள் சொன்னீங்களா ஆச்சரியப்பட்டு போயிடுவாங்க. அப்போ தென்மேற்கு மூலையில் பெட்ரூமில் ஒரு பீரை வச்சுருக்கீங்களா கிழக்கு பார்த்து? பீரை வச்சுருக்கிறத கூட ஜோசியார் சொல்லிவிட்டாரப்பா, வந்துடுதா? இது மேக்சிமம் 90% கரெக்டாக இருக்கும். சரி, வீட்டுக்குள்ளார நுழையிறதுக்கு முன்னால் ஜன்னலை பாருங்கள். ஜன்னல் அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். அது யாரை குறிக்குது அப்படின்னா சூரியன், சந்திரன். சூரியன் வலது பக்கம் இருக்கிற ஜன்னலை குறிக்கும், சந்திரன் இடது பக்கம் இருக்கக்கூடிய ஜன்னலை குறிக்கும். ஒரு ஜாதகத்தில் சூரியன் கேதுவோ அல்லது ராகுவோ சேர்ந்திருந்தாலும் அல்லது சூரியனுக்கு 5, 9 இருந்தாலும் அவங்க வீட்டு ஜன்னல் மூடியே இருக்கும், ஜன்னல் இருக்காது அல்லது பொது சுவராக இருக்கும். அப்படியே ஜன்னல் இருந்தாலும் ஸ்க்ரீன் போட்டு மூடி வச்சுருப்பாங்க. சார் ஒரு வீட்டுக்கு சூரிய வெளிச்சம் வரணும், காற்று வரணும், அதுதான் சார் ஜன்னல் வைக்கிறது. அது ஜன்னல் போட்டு ஸ்க்ரீன் போட்டு மூடிவிட்டு அது எதுக்கு ஜன்னல் வைக்கணும்? ஜன்னல் தேவையில்லையே. அப்போ அந்த கிழக்கு சுவர் பொது சுவராக இருக்கும்போது ஜன்னல் வைக்க முடியாது. அப்போ அந்த குடும்பத்தினுடைய அப்பா ஆக்சிடென்ட் ஆவார், அந்த வீட்டுடைய அப்பா ஊட்ட விட்டு ஓடி போயிடுவார். தைரியமாக சொல்லுங்கள் ஆமாம்பாங்க, வேறு வழியே இல்லை. தாக்குனார் கட்டாயம் பாதிக்கப்படுவார், அப்பா அவனுக்கெல்லாம் யுத்தம் நடக்கும், அப்பா மூட்டை விட்டு ஓடி போயிடுவார், அப்படின்னா ஆக்சிடென்ட்டு ஆகி பெட்டில் படுத்திருப்பார். சூரிய திசை வரும்போது அல்லது சூரியனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்குதோ அந்த திசை நடக்கும்போது 2 பாயிண்ட்டு, சூரிய திசையை தான் நடக்குன்னு கட்டாயம் இல்லை, சூரியனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்குதோ அதனுடைய திசை நடக்கும்போது சூரியன் வேலை செய்யும். இடது பக்கம் இருக்கிறது சந்திரன், அதாவது வீட்டுக்குள்ளார் முன்னால் நிற்கும் போது வலது பக்கம் சூரியன், இடது பக்கம் சந்திரன். சந்திரனும் அதே மாதிரி ராகுக்கு எதுவோடு சேர்ந்து இருந்தாலும் சந்திரனுக்கு 5, 9 இருந்தாலும் அவங்க வீட்டு ஜன்னல் இருக்காது அல்லது இருந்தால் மூடப்பட்டு இருக்கும். அந்த வீட்டில் அம்மாவுக்கு அடிக்கடி நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரி, வீட்டுக்குள்ளார நுழைஞ்சிட்டோம், கிச்சனுக்கு போகிறோம். சுக்கிரன் இருக்கார் அங்கே. சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்துருந்தால், சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்துருந்தால் அந்த பெண் ஒரு பங்கத்துக்கோ அவமானத்துக்கோ ஆளாவாங்க. சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்துருந்தால் சமையல் ரூம் பெருசாக இருக்கும். சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்துருந்தா சமையல் ரூம் சின்னதாக இருக்கும். அதே மாதிரி தென்மேற்கு மூலையில் பெட்ரூம், தென்மேற்கு மூலையில் பெட்ரூம். பெட்ரூம் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம்னு பார்த்தோம்னா செவ்வாய். செவ்வாயும் ராகும் சேர்ந்துருந்தா பெட்ரூம் பெருசாக இருக்கும், செவ்வாயும் கேதும் சேர்ந்துருந்தா பெட்ரூம் சின்னதாக இருக்கும். அது பார்த்தால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன பூஜை ரூம்.
இப்போ பாருங்க, ஒரு வீட்டை கட்டும்போது எல்லா ரூமும் 8க்கு 16 அல்லது 10க்கு 16 எல்லாம் வைப்பாங்க. இந்த பூஜை ரூமை மட்டும்தான் சின்னதாக வைப்பாங்க. பாத்ரூமை விட சின்னதாக இருக்கும். அது எதுக்கு அப்புறம் பாத்ரூம் வைக்கணும்? அந்த பூஜை ரூம் வைக்கணும். அவங்களுக்கு குருவுக்கு எதுவும் சேர்ந்துருக்கும். குருவுக்கு 5 9 கேது இருக்கும். பூஜை ரூம் சின்னதாக இருக்கும். குரு ராகு சேர்ந்துருந்தாலும் பார்த்தாலும் பூஜை ரூம் பெருசாக இருக்கும். 50 போட்டோ அந்த ரூமில் இருக்கும் ராகு சேர்ந்துருந்தா. அது மாதிரி புதனும் ராகு சேர்ந்துருந்தா படிப்பு ரூம்பு, வரவேற்பறை, முன்னால் ஆள் இருக்குது இல்லையா, விருந்தினர் வந்தால் உட்காரத்துக்கு, அந்த வரவேற்பறை புதனும் ராகும் சேர்ந்துருந்தா வரவேற்பறை பெருசாக இருக்கும். புதனும் எதுவும் சேர்ந்துருந்தா வரவேற்பறை சின்னதாக இருக்கும். அப்போ அந்த கிரகங்களை பார்க்கும்போதே அவங்க வீட்டோட அமைப்பு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இது ஒவ்வொன்றும் கிரகத்தின் அடிப்படையில் தான் எங்களுக்கு வீடே அமையுது. அப்போ கிரகத்தை பார்த்தாலும் வீட்டை சொல்லிடலாம், வீட்டை பார்த்தா கிரகத்தை சொல்லிடலாம். அப்போ ஒருத்தருக்கு டைம் சரியில்லை, ஏடச்சனி நடந்தால் 7 வீட்டுக்கு சட்டி பானை தூக்கணும்னு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்தில். அது மாதிரி அடிக்கடி வீட்டை மாற்றும் போது அந்த ஏடச்சனுடைய தாக்கம் குறையுது. கிரகம்னாலும் வீடுனாலும் ஒன்று தான், கிரகத்தை நகர்த்த முடியாது இல்லைங்களா? குழந்தை பிறந்த சமயத்தில் இருக்கிற கிரகம் அங்கேயே தான் இருக்கும். திசாபத்தி மட்டும்தான் மாறிட்டு வரும், வேறு எதுவும் மாறாது. அப்போது வீடு அப்படின்னா நம்மளுக்கு ஆண்டவர் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஜாதக கட்டம், விதி. கட்டடம் மதி. விதிக்கு 50% இருக்குது, மதிக்கு 50% இருக்குது. அப்போ நம்ம கட்டம் சரியில்லைன்னா வீட்டை மாற்றிக்கோ, ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கோ, இடிச்சு கட்டு, முடியல விட்டுட்டு போயிரு, இதோ ஒரு வாடகை வீட்டில் போய் இரு, பலமாக வாழலாம். அப்போ அந்த ஏடச்சனி நடக்கும்போது வீடு விட்டு வீடு மாற்ற வேண்டிய சூழ்நிலை வருது. ஏன் வீட்டை கிரகம்னு சொல்கிறோங்கன்னா, ஒரு புது வீடு கட்டும் போய் பத்திரிக்கை வைக்கும்போது என்ன மேலே போடுறோம்? கிரக பிரவேசம் போடுறோம். கிரகத்துக்குள்ளார நுழையிறோம், வீட்டுக்குள்ளார நுழையிறோம்னு அர்த்தம். அப்போ கிரகம் வேற, இந்த கிரகம் வேற இல்லை. அப்போ இந்த கிரகத்தை ஒன்றும் பண்ண முடியாது, அந்த கிரகத்துக்கு நம்ம பிரவேசம் பண்ணுறோம். அது மாதிரி வீடு மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கஷ்டங்கள் குறைய ஆரம்பிச்சிருது. அப்போ வாஸ்து பிரகாரம் பலன்கள் நிச்சயம் உண்டு, 100% உண்டு. ஜாதகத்தில் எப்படி பலன் சொல்கிறோமோ அதே மாதிரி வாஸ்து பிரகாரம் நீங்கள் பலன் சொன்னீங்களாக்க நம்மளுக்கு அதுதான் பரிகாரமே. அதுதான் பரிகாரமே, வாஸ்து தான். அப்போ இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்களா அனுபவத்துக்கு புரிய வரும் என்று கூறி இந்த அற்புதமான வாய்ப்பை அள்ளி தந்த நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா எப்பயுமே ஒரு பேப்பரை எழுதிட்டு வர மாதம்லாம் என்னிட்ட எழுதி கொடுத்துருவார். இன்னைக்கு எந்த ஒரு இதுவுமே ஐயா குருநாதர் தங்கப்பாண்டியன் ஐயா எது எழுதிட்டு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார் இதே மேடையில். அதனால் இன்னைக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு சிறப்பாக செஞ்சிருக்கிறாரு. ஐயா அவர்கள் ஜாதகத்தில் ஒரு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு பாயிண்ட அந்த திருச்செங்கோடு ஆராய்ச்சியாளர் சங்கத்தில் நாங்கள் நினைவுபடுத்தும் போது அந்த அம்மா அப்பையும் சொன்னாங்க. அப்போ ஐயா வந்திருந்தாரு, மறுபடி மகேஸ்வரி அம்மா, அந்த அம்மா அதுபோல சில நுணுக்கங்களை, ஜோதிட நுணுக்கங்களை சொல்வதில் ஐயா வல்லவர். ஐயா அவர்களுக்கு நமது குருநாதர் தங்கப்பாண்டியன் ஐயா மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்ததாக ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தங்கத்தின் தங்கம், கோவில்பட்டி எங்களது குருநாதர் ஜோதிட ஆசான், எங்களுக்கு
பல வழிகளை சொல்லிக் கொடுத்து எங்களை ஒரு நல்ல ஒரு செதுக்கி கொண்டிருக்கும் ஆசான் தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்க